அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய எளிமையான முறையில் நமக்கு செலவே இல்லாத ஒரு பரிகாரம். அப்படிப்பட்ட மிக அற்புதமான பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நம்முடைய விதின்னு ஒன்று எழுதியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு எல்லா பரிகாரத்துக்குமே இருக்குது. நம்மளும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறத்துக்காக எத்தனையோ கடவுளை போய் நம்ம கும்பிடுறோம். ஆனால் நம்முடைய ஆதி காலத்திலேருந்து நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டே நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிள்ளையாரை போய் கும்பிட்டுட்டு போங்க. முதல்ல எடுத்தவுடனே பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு அந்த காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் நிறைய பண்ணிட்டோமா, எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கலாம். இது வேறு எதுவுமே இல்லைங்க, பிள்ளையாருடைய எளிமையான பரிகாரம். இப்படி ஒரு பரிகாரம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை நம்ம திங்கட்கிழமை மட்டும்தான் செய்யணும். 7 திங்கட்கிழமை 7 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பிள்ளையாருக்கு ஒரு சின்ன ஒரு எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போதும். இதை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு அந்த ஒரு கோரிக்கையை நினச்சிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோமோ கண்டிப்பாக அந்த 7 வாரத்துக்குள்ளே அதற்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக பிள்ளையார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காட்டு கொடுப்பாரு. இல்லாட்டி அந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது. ஒரு சில பரிகாரங்கள் முக்கியமான சில நாட்களில் நம்ம பண்ணுவோம், சில சாமிகளுக்கு பண்ணுவோம். இந்த ஒரு பிரச்சனைக்கு தான். இப்போ செவ்வாய்க்கிழமைனா கடன் தீரத்துக்கு முருகனுக்கு வழிபாடு, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு, தோஷங்கள் போகிறதுக்கு வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு மட்டும் உங்களுக்கு என்ன கோரிக்கை, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் தீரணுமா, குழந்தைங்க படிப்பா, இல்லை கணவன் மனைவிக்கு நம்ம இடையில ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம். இல்லாட்டி குடும்ப உறவுகள் எது வேணாலும் இருக்கலாம். எந்த காரணத்தை வேணாலும், இல்லாட்டி வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் கூட இருக்கலாம். அப்படி எந்த காரணமாக இருந்தாலுமே உங்களுடைய மனசில் அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் எடுத்துக்கணும். எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது. ஏதாவது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒன்று நீங்கள் சூரிய உதயம் ஆகிட்டு அந்த காலையில் நீங்கள் செய்யலாம். 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லைம்மா எங்களுக்கு அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த திங்கட்கிழமையே நம்ம சாயங்காலம் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரத்தடி பிள்ளையார், இதை கண்டிப்பாக வேறு பிள்ளையார் கோவில் இருக்குமா அங்கே பண்ணலாமான்னு கேட்டாலாம் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. அரச மரத்தடி விநாயகர் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த அரச மரம்னு சொல்கிறதுல நம்முடைய மும்மூர்த்திகள் இருக்கிறதா நமக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அரச மரத்தடியில் பிள்ளையாரம் சேர்ந்து நம்ம வழிபடுறப்ப நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு தீர்ந்து போகுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம், இதோடு சேர்ந்துட்டு ஏதாவது ஒரு பூ உங்கள் வீட்டிலே செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா சிகப்பு நிற செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம சிகப்பு செம்பருத்தி பூ வச்சுட்டு நம்ம வீட்டில் பிள்ளையார்கிட்ட நீங்கள் வச்சு ஏதாவது கோரிக்கைகள் வச்சாலே கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு இதே மாதிரி நீங்கள் செம்பருத்தி பூ நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காரியம் நினச்சி பண்ணுறோமோ அது உடனுக்குடனே 100% ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ எங்ககிட்ட அந்த பூவே இல்லைம்மா, எங்ககிட்ட அந்த மாதிரி செம்பருத்தி பூவே எங்கள் பக்கம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அருகம்புல் எல்லா கோவில்லையும் எல்லா கோவில் வாசலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அருகம்புல் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. அதுவும் கூடுதலான ஒரு விசேஷ பலன்கள் தான் கொடுக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு கரெக்டாக பிள்ளையாருடைய பாதத்தில் வச்சிடணும். 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம், இந்த பூ, அருகம்புல் இதை மட்டும் வச்சுட்டு பிள்ளையார்கிட்ட உங்கள் மனசில் இருக்க அந்த ஒரு கோரிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, நமக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு நல்ல தோப்பு கரணம் போட்டு தலையில் கொட்டுவோம் பார்த்தீங்களா, கொட்டிட்டு நீங்கள் 2 தீபம் அகல் விளக்கை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். 2 தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு கஷ்டத்தை நல்லா நீங்கள் என்னென்னு சொல்லணுமோ உங்களுடைய எப்படியாச்சும் தீர்த்து கொடுப்பில்லையப்பான்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்தை உங்களால் எத்தனை முறை நீங்கள் சுற்றி வர முடியுமோ நீங்கள் அத்தனை முறை வரலாம். 3 தடவை வரலாம், 5 தடவை வரலாம், 7 வரலாம், 9 வரலாம். அப்படி நம்ம எண்ணிக்கை கூட 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 நம்மளுடைய பிரச்சனைகளானது சீக்கிரமாக தீர்ந்து போகுமா.
அதற்காக நான் ரொம்ப நேரம் இப்படி சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வர அளவுக்கு நான் வந்து நம்ம சுற்றக்கூடாது. ஏன்னா நம்மளோட உடல்நிலை முக்கியம். குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 27 முறை சுற்றலாம். 9 உங்களுக்கு எவ்வளோ தூரம் சுற்ற முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் சுற்றிட்டு வாங்க. 11 முறை சுற்றி அதாவது குறைந்தது ஒரு 11 முறை சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டங்களானது நமக்கு 2-3 வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக தீந்துருங்க. அதுக்காக ஆனால் நீங்கள் ரொம்ப உடல் வருத்தி இப்போ ஒரு சிலவங்களுக்குலாம் காலில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் ரொம்ப கால் வலி இது மாதிரி வேறு ஏதாவது மயக்கம் வரவங்க அப்படி இருக்கவங்களாம் ரொம்ப நேரம் சுற்றிட்டு அப்படி மயக்கம் வர அளவுக்குலாம் நம்ம சுற்றக்கூடாது. அதனால் உங்களுக்கு எப்படி உடல்நிலையோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த அரச மரத்தை நம்ம சுற்றி இது மாதிரி 2 தீபம் ஏற்றி இந்த வெத்தலை பாக்கு நம்முடைய பழம் புஷ்பம் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கணபதியோட அருளால் என்ன கோரிக்கை என்ன நினச்சி நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதற்கான ஆரம்பமாக கூட நீங்கள் இதை நினச்சிக்கலாம் இந்த பரிகாரத்தை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் வரலாம். 7 திங்கட்கிழமைன்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் ஊருக்கு போவாங்க, இல்லாட்டி அவசர வேலையாக ஆஃபீஸ்க்கு போவாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே கண்டிப்பாக அரச மரத்தடி பிள்ளையார் வந்து கண்டிப்பாக இருப்பார். அப்போ அந்த இடத்துல வச்சுட்டு இதே நம்ம வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அரச மரத்தை நீங்கள் சுற்றி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட கணபதியோட அருளால் இது அதாவது இந்த 7 வாரங்கள் நீங்கள் தடைப்படாமல் பண்ணணும். பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் மட்டும் அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்றவங்க இப்போ இந்த பதிவே இப்போ ஆண்கள் பார்க்குறாங்க எங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் 7 வாரங்கள் தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். இடையில ஒரு வாரம் கூட தடைப்படக்கூடாது. இந்த முறையில் கண்டிப்பாக நீங்கள் கணபதிக்கு இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பிள்ளையாருடைய அருளால் உங்களுடைய என்ன வேண்டுதல் என்ன கோரிக்கைகள் எது நம்ம வச்சு பண்ணுறோமோ நிச்சயம் நடக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆரம்பம் முதல் கடவுளே யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான். அந்த கணபதி கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள், நிச்சயம் நிறைவேறும். இந்த ஒரு வழிபாட்டு 200% உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அந்த அரச மரத்தடி சுற்றி வருவோம் பார்த்தீங்களா, 3 முறை 6 முறை 9 முறைன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிள்ளையாருடைய மந்திரங்கள் தெரியுதோ அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் கம் கணபதியே சொல்லலாம், இல்லாட்டி ஒன்றுமே தெரியாட்டி பிள்ளையாரப்பா ஓம் கணபதியே போற்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வரி மந்திரம் மட்டும் சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக கூடுதலான நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு வந்து இந்த ஒரு வழிபாட்டோட ஒரு மகிமை வந்து நம்ம வந்து மற்றவங்க சொல்லி கேட்டு செஞ்சு அப்படி அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறதை விட நீங்களே உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு கோரிக்கைகளுக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பல அதிசயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதனால் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நம்பிக்கையோடு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.